வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது தெய்வ புலவர் வள்ளுவரின் வாக்கு. அக்குறள் நெறி வாழ்ந்து நம் தூத்துக்குடி மாநகரில் மகளிருக்கான கல்வி சேவையில் அரும்பணி ஆற்றி வரும் சீர்மிகு கல்வி நிறுவனங்கள் அமைய காரணமாக இருந்த பெருமகனார் அரிய சுப்பைய நாடார் திருமதி அண்ணம்மாள் தம்பதியரின் வாழ்க்கை வரலாற்றினை நாடக வடிவில் உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்றழைக்கப்படும் பட்டாசு நகரமாம் சிவகாசி நகரில் செண்பக விநாயகரை குலதெய்வமாக வழிபட்டு வந்த உயர்திரு ஹரிஹரபுத்திர நாடார் அவர்களின் மகன் வழி பேரனாக பிறந்தவர் அரி சுப்பையா நாடார். அவரது துணைவியார் திருமதி அண்ணம்மாள் அவர்கள். சிவபக்தியில் திளைத்து வணிகத்தில் மேலோங்கி வாழ்ந்த அத்தம்பதியருக்கு 4 ஆண் மகன்களும் 4 பெண் குழந்தைகளும் வரமாக கிடைத்தனர். அக்குடும்பத்தினரால் முத்துமாநகர் பெற்ற பேறு தன்னை சுருக்கமாக மேடையில் காண்போம். தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. அண்ணம்மா, என்னங்க? உணவு தயாராகிவிட்டதா? தயாராகிவிட்டதுங்க. அப்படியானால் நீயும் சற்று அமரு. கணக்கு பிள்ளை வந்ததும் சில விஷயங்கள் பேச வேண்டும். இதோ வழிபோக்கர்கள் பசியார உணவும் மோரும் நம்ம வீட்டு திண்ணையில எடுத்து வச்சுட்டு வந்துடுறேங்க. அண்ணம்மா, பசியோடு வரும் மக்களுக்கு உணவளிக்கும் உன் கருணை உள்ளத்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு இருக்கும் பொது நலத்தை விட இது ஒன்றும் பெரிதல்லங்க. இந்த தொண்டு உள்ளம் நம்மோடு மறைந்து விடக்கூடாது. நம்ம தலைமுறைக்கு இந்த பண்பு வளர வேண்டும். நம்மை பார்த்துதானே நம் பிள்ளைகளும் வளர்கிறார்கள். அதுவும் சரிதான் அண்ணம்மா. நீ செய்ய நினைத்த வேலையை நம் பெண் பிள்ளைகளை வைத்து செய்ய சொல். சரிங்க, அப்படியே செய்கிறேன். உண்ணாமல. என்னம்மா? ரத்தினமாள். இதோ வந்துட்டேம்மா. புஷ்பம். சொல்லுங்கம்மா. செண்பகமாள். இதோ வருகிறேன்மா. எல்லோரும் இங்க வந்து இந்த உணவு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வீட்டு திண்ணையில வைங்கம்மா. சரிங்கம்மா. அப்பா, நான் கடைக்கு செல்லட்டுமா? இல்லை ஆறுமுகசாமி, நீயும் வந்து அமரு. நாம் இருவரும் சேர்ந்தே போகலாம். ஐயா. வாங்க கணக்கு பிள்ளை. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சற்று நேரம் நீங்களும் எங்களுடன் அமருங்கள். அண்ணம்மா, கணக்கு பிள்ளை குடிக்க மோர் தேநீர் ஏதாவது கொண்டு வாமா. சரிங்க, கொண்டு வருகிறேன். அப்பா, நானும் உங்களிடம் பேச வேண்டும் என்றிருந்தேன். தம்பி நடராஜனையும் தங்கைகள் புஷ்பம் செண்பகம்மாள் இருவரையும் மதராசுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? தாராளமாக. பெண் பிள்ளைகளை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும். நீ பள்ளி படிப்பை முடித்தவுடன் எனக்கு உதவியாக வியாபாரம் செய்ய வந்து விட்டாய். தம்பி துரைச்சாமியும் வியாபாரத்தையே விரும்புகிறான். தம்பி அருணகிரியோ சிலோனுக்கு சென்று படிக்க போய்விட்டான். தம்பி நடராஜனையும் தங்கைகள் இருவரையும் உன் விருப்பப்படியே பள்ளி படிப்பிற்கு மதராஸ் அனுப்பிவிடலாம். உன் நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுகிறேன். தம்பி ஆறுமுகசாமி இப்பொழுதே முற்போக்காக சிந்திக்க தொடங்கிவிட்டார். பெண் பிள்ளைகளை யாரு செலவழிச்சு படிக்க வைப்பாங்க இந்த காலகட்டத்துல? அதுவும் பட்டணத்துக்கு அனுப்பி. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் கணக்கு பிள்ளை. பெண் பிள்ளைகள் படித்தால்தான் குடும்பமே கல்வி அறிவில் சிறந்து விளங்கும்.
என் மகனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடல். நம்மால் எந்த கோவிலிலும் உள்ளே சென்று இறைவனை வழிபட முடியவில்லையே. வெளியில் நின்று வணங்கிவிட்டு செல்லும் நிலையில்தான் இன்னும் இருக்கிறோம். அதனால நாமே ஒரு கோவிலை கட்டிவிட்டால் என்ன? ரொம்ப நல்லதுங்க. நம்ம மட்டுமல்ல, கோவிலுக்குள் செல்ல முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உள்ளே வந்து வணங்கி செல்லலாம்ல. 2 பேருக்குமே மிக உயர்ந்த உள்ளம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களிடம் பணிபுரிவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதப்பா. ஆனால் கோவில் கட்ட சரியான இடம் அமைய வேண்டுமே. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம்பா. அதற்கான சரியான இடத்தை நான் பார்த்து விட்டேன். அப்படியாப்பா? ரொம்ப நல்லது. எங்க பார்த்திருக்கீங்கப்பா? தேவர்புரம் சாலையில் 50 சென்ட் இடம் ஒன்று விலைக்கு வருகிறது. அதை வாங்கி கோவிலும் ஒரு நந்தவனமும் கட்டலாம் என்று நினைக்கிறேன். ஓ, அப்படியாப்பா? அது நல்ல இடமாச்சே. ஆமா, ரொம்ப நல்ல இடம். எண்ணம் உயர்வாக இருக்கும்போது இறைவன் தானே இறங்கி வந்து உதவுவான். நானும் மூத்த தம்பியும் இடத்தை பார்த்துவிட்டு ஒரு நல்ல நாளில் கிரயம் பண்ண தொடங்குகிறோம். சரி சரி. அதே சமயம் உடனடியாக கோவில் கட்டும் பணியையும் நாம் தொடங்க வேண்டும். சரிங்கப்பா. தந்தையின் குறிப்பறிந்து தனையனும் இணைந்து பணி செய்ய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமும் கூடவே ஒரு நந்தவனமும் அமைந்தது. 1911ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆலயம் பிற்காலத்தில் புனரமைக்கப்பட்டது. இன்று எழில்மிகு ஆலயமாக திகழ்கிறது. நந்தவனம் நர்சரி பள்ளியாக மாற்றப்பட்டு பச்சிளம் குழந்தைகளின் கல்வி பணிக்கு உதவுகிறது. என்னம்மா, அப்பாவுக்கு இப்படி விடாமல் இருமல் வந்து கொண்டே இருக்கிறதே, என்ன பண்ணலாம்? தெரியலையேப்பா. நாமும் இந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு. ஆனால் இந்த காச நோயை அவங்களால சரி செய்ய முடியலையே. என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலையே. ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. அம்மா, கவலை வேண்டாம். எனக்கு கேரளாவில் நிறைய நாட்டு வைத்தியர்களை பரிச்சயம் உண்டு. அவர்களில் கைராசிக்கார மருத்துவர் ஒருவரை அழைத்து வருகிறேன். அப்பா நிச்சயம் மீண்டும் எழுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அண்ணா, நீங்கள் செல்லுங்கள். நான் அம்மாவுக்கு துணையாக இங்கேயே இருந்து அப்பாவை பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு துணையாக நம்ம கணக்கு பிள்ளையை உடன் அழைத்து செல்லுங்கள். ஆமாம் தம்பி, நானும் உங்களுடன் வருகிறேன். சரி துரைசாமி, கவனமாக இரு. நாங்கள் விரைவில் வைத்தியருடன் வருகிறோம். சரி அண்ணா, நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள். வாருங்கள் கணக்கு பிள்ளை, செல்வோம். எம்பெருமானே, என் கணவரை காப்பாற்று. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மா, அப்பாவுக்கு குடிக்க வெந்நீர் கொண்டு வரட்டுமா? சரிம்மா, கொண்டு வா. அம்மா, அம்மா, இதோ வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டோம்மா. அப்படியாப்பா? ரொம்ப நல்லது. வைத்தியரே, என் கணவரை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கள். கண்களை மூடி படுத்திருக்கும் இவரது கண்களில் இந்த மூலிகை சொட்டு மருந்து விடுகிறேன். அவர் கண் திறந்து பார்த்து விட்டால் நான் நிச்சயமாக அவரை குணப்படுத்தி விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நேரம் கடத்தாமல் விரைவாக சொட்டு மருந்தை விடுங்கள் வைத்தியரே. அனைவரும் சற்று விலகி இருங்கள், காற்று வரட்டும். அனைவரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அம்மா, ஐயாவுக்கு ஆயில் கெட்டி. ரொம்ப நன்றி ஐயா. இப்பொழுது நான் அவருக்கு ஆபத் சந்நியாசம் தருகிறேன். இப்பொழுது அவர் தெளிவாகிவிட்டார். இன்னும் 6 மாதங்கள் மூலிகை எண்ணெய் குளியலும் உள்மருந்தும் கொடுக்க அவர் முற்றிலும் குணமாகி விடுவார். அதுவரை நான் இங்கேயே இருந்து அவரை பார்த்து கொள்கிறேன். மிக்க நன்றி வைத்தியரே. வைத்தியரே,
நீங்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்களே செய்து கொடுக்கிறோம். சரி தம்பி. ஆஹா, என்னால் நடக்க முடிகிறதே. வைத்தியரே, நானே எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு என்னை குணமாக்கி விட்டீர்கள். மிக்க நன்றி. இன்னும் நான் செய்ய வேண்டிய பணிகள் எத்தனை இருக்கிறதோ எம்பெருமானே அறிவார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அம்மா, அண்ணன் எடுத்த முயற்சிகள் எதுவும் வீண் போகவில்லை. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து சிவநாமம் சொல்வோமா? சரிப்பா, அனைவரும் சேர்ந்து சொல்வோம், வாருங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். காலச்சக்கரம் சுழன்றது. ஐயா ஆறுமுகசாமி நாடாருக்கு திருமணம் முடிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 2 சகோதரர்களுக்கும் 3 சகோதரிகளுக்கும் பெற்றோரின் துணையோடு ஆறுமுகசாமி ஐயாவே முன்னின்று திருமணங்களை நடத்தி முடித்தார். கடைக்குட்டிகள் 2 வீட்டில் இருந்தனர். திடீரென ஒரு நாள் சுப்பையா நாடார் அனைவரையும் அழைத்தார். அண்ணம்மா, சொல்லுங்கங்க. நம் குழந்தைகள் அனைவரையும் வரச் சொல். என்ன விஷயங்க, திடீர்னு அனைவரையும் கூப்பிடுறீங்க? அதுவாமா, வா சொல்றேன். இதோ நம்ம பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லிட்டு வர்றீங்க. ஆறுமுகசாமி, என்னம்மா? தம்பி தங்கைகள் அனைவரையும் அப்பா கூப்பிட்டாங்கன்னு கூட்டிட்டு வாப்பா. எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் அம்மா. சரி சரி, வாங்க. என்னப்பா? நம்முடைய உழைப்பு, நேர்மை, செய்கின்ற தான தர்மங்கள், அதோடு இறைவனின் அருளால் நாம் வாங்கிய சொத்துக்கள் சிவகாசி, கோவில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தூத்துக்குடி என எல்லா இடங்களிலும் பரவியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பெட்ரோல் பங்குகள் மூலமும் நல்ல வருமானம் வருகிறது. சரிங்க, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அனைத்து சொத்துக்களையும் 6 பங்குகளாக பிரிக்க எண்ணியுள்ளேன். 4 பங்குகள் சகோதரர்கள் 4 பேருக்கும், 1 பங்கு நமக்கும், மற்ற 1 பங்கு தர்ம காரியங்களுக்கான அறக்கட்டளை அமைப்பதற்கும் முடிவு செய்துள்ளேன். உங்கள் எண்ணப்படியே செய்யுங்கள். எங்களிடம் ஏன் ஆலோசிக்க வேண்டும்? உங்கள் உழைப்பினால் வந்தவற்றை உங்கள் விருப்பப்படி நீங்களே பிரித்து கொடுங்கள். ஆமாப்பா, நீங்கள் எது செய்தாலும் நல்லதாகத்தான் அமையும். எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. அப்பா, உங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். கோவில்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள சொத்துக்களை துரைசாமி வசம் ஒப்படைத்துவிட்டு அவனை குடும்பத்துடன் அங்கேயே தங்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன். தங்கள் விருப்பத்தை அறிய ஆசைப்படுகிறேன். சரிப்பா, இதில் துரைசாமிக்கு விருப்பம் என்றால் அப்படியே செய்து விடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன விஷயம் அப்பா? குடும்ப பொறுப்புகளை மூத்தவனிடம் கொடுத்துவிட்டு நான் திருவண்ணாமலைக்கு சென்று மடாலயம் ஒன்று கட்டி சாதுக்களுக்கு உணவளித்து அங்கேயே தங்கிவிடப் போகிறேன். யாரும் என்னை தடுக்க வேண்டாம். நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் அப்பா. யார் தடுத்தாலும் நீங்கள் அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை. அம்மாவின் விருப்பத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் 2 பிள்ளைகளின் திருமணம் நடைபெற வேண்டியுள்ளது. அதுவரையிலுமாவது நான் பிள்ளைகளுக்கு துணையாக வீட்டில் இருக்க வேண்டுமல்லவா? அப்பாவின் விருப்பப்படி அவர் செல்லட்டும். அவருக்கு வேண்டிய பணிகளை திருவண்ணாமலையில் நீங்கள் செய்து கொடுங்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா. அப்பாவின் ஆசைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவோம். அதற்கு அப்பாவின் ஆசீர்வாதம் மட்டுமே போதுமானது. ஆகட்டும், சொத்துக்களை பங்கிட்டவுடன் நான் புறப்படுகிறேன். அவர் கூறியபடியே 1931ஆம் ஆண்டு திருவண்ணாமலை சென்றடைந்தார் ஹரி சுப்பையா அவர்கள். அவரது குமாரர்களால் மடமும் கட்டப்பட்டு சாதுக்களுக்கு அன்ன பரிபாலனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செவ்வனே முடித்து கொடுக்கப்பட்டன. அப்பா தன் விருப்பப்படி திருவண்ணாமலையில் தங்கிவிட்டார்.
அவரது ஆசைகள் சிலவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதுவும் விரைவில். என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லது. ஆம் தம்பி, அப்பா அறக்காரியங்களுக்கென ஒதுக்கிய சொத்துக்களை வைத்து நாம் ஓர் அறக்கட்டளை தொடங்க வேண்டும். அப்படி என்றால் அந்த அறக்கட்டளைக்கு அப்பாவின் பெயர்தானே வைக்க வேண்டும் அண்ணா? நிச்சயமாக சுப்பையா தர்மநிதி என்று பெயர் வைக்கலாமா என்று யோசிக்கிறேன். அப்பாவின் பெயரிலேயே அறக்கட்டளையா? நன்றாக இருக்கிறதண்ணா. அந்த தர்மநிதிக்கென நாமும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அப்பா விரும்பியபடி ஆன்மீக பணிகளும் கல்வி பணிகளும் செய்ய முடியும், இல்லையா அண்ணா? ஆமாம் துரைசாமி, நீ சொல்வது சரியே. அதற்கான பணிகளை இந்த ஆண்டே சட்ட விதிகளின்படி தொடங்கிவிடுவோம். தர்ம நிதிக்கென நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் தம்பி. ஆம் கணக்கு பிள்ளை, தர்ம நிதிக்கென தனியாக சொத்துக்களை வாங்கி அவற்றை அப்பாவின் ஆணைப்படி ஆன்மீக பணி மற்றும் கல்வி பணிகளுக்கு மட்டுமே செலவிட வேண்டும். அப்பாவின் நீண்ட கால கனவான பெண்களின் கல்வி மேம்பாட்டுக்குரிய உபாயங்களையும் உருவாக்க வேண்டும். பெண்களுக்கான கல்விச்சாலை ஒன்றை நிறுவலாமே அண்ணா? நல்ல யோசனை தம்பி. அதுவும் அப்பா அடிக்கடி சொல்வது போல் வருமானத்தில் பின்தங்கிய மற்றும் கிராமப்புற மாணவியருக்கு அப்பள்ளியில் நாம் முன்னுரிமை கொடுப்போம். உங்களின் இருவரின் யோசனைகளும் மிக மிக சரியானவை. நம் சித்தி விநாயகர் ஆலயத்தின் எதிர்ப்புறம் ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தையே நாம் பெண்களுக்கான கல்விச்சாலையாக பயன்படுத்திக் கொள்வோம். ஆஹா, என்ன அருமை! சேவை மனப்பான்மை என்பது உங்கள் அனைவரின் இரத்தத்திலேயே ஊறியுள்ளது. தலைமுறை தலைமுறையாக உங்களிடம் கணக்கு பிள்ளையாக பணிபுரிவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆமாம், தம்பி அருணகிரி எப்பொழுது வருகிறார்? சிலோனில் உள்ள கண்டியில் படித்துக் கொண்டிருக்கும் நம் தம்பி அருணகிரிக்கு இன்னும் சில நாட்களில் படிப்பு முடிந்துவிடும். படிப்பு முடிந்தவுடன் தம்பி ஊருக்கு திரும்புவான் கணக்கு பிள்ளை. அவன் ஊருக்கு வந்தவுடன் அவனுடன் கலந்து கொண்டு தர்மநிதிக்கான வரையறைகளை உறுதி செய்வோம். நம் சகோதரிகளுடனும் கலந்தாலோசிப்போம் அண்ணா. சரி துரைசாமி, எனக்கு ஒரு கனவு. என்ன கனவு அண்ணா? தர்மநீதியை வளர்ப்பதில் அப்பாவின் வாரிசுகள் அனைவரின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நம் சகோதரிகளும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப சத்சங்கங்களை நடத்தியும் கல்வி பணியில் ஈடுபட்டும் நம் பெற்றோர்களின் கனவை நனவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் எதிர்கால சந்ததியினரும் இந்த சேவை பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அண்ணா. அவர்களின் நல்லெண்ணப்படியே 1934 உருவாக்கப்பட்ட சுப்பையா தர்மநிதியால் 1937 ஆண்டு சுப்பையா வித்யாலயம் தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு 1945 உயர்நிலை பள்ளியாகவும் 1978 மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. அக்காலகட்டத்தில் பெண்களுக்கான பிரத்யேகமான பள்ளியாக மாற்ற வேண்டி ஆண்கள் பள்ளி ஒன்றும் தொடங்கப்பட்டது. பின்னாளில் பராமரிப்பு சிக்கல் கருதி கல்வியாளர் திருமிகு வீரபாகு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்றளவும் சுப்பையா தர்மநிதி உயிர்ப்புடன் வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகிறது. என்ன மக்களே, எல்லோரும் இங்கேதான் இருக்கிறீர்களா? ஆமம்மா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்பா திருவண்ணாமலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் அங்கே தனியாக ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கிறார். நாமும் ஒரு 10 நாள் அங்கே தங்கி சாதுக்களுக்கு உணவு சமைத்து பரிமாறி கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசித்து வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரிம்மா, நீங்கள் சொல்கிறபடியே செய்து விடுவோம். குடும்பத்துடன் சென்று வருவோம். அதற்கான பயணத்தை இன்றே தொடங்குவோம். இரவு 10 மணிக்குள் அனைவரும் தயாராக இருங்கள். அனைவரும் திருவண்ணாமலைக்கு சென்று வருவோம். சரி அண்ணா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பா, உங்கள் ஆன்மீக பணி எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? ரொம்ப நல்லா போய்கொண்டிருக்கிறதுப்பா. தினம் தினம் இங்குள்ள சாதுக்களுடன் சேர்ந்து தேவாரம் திருவாசகம் பாடி இறைவனை வணங்கிவிட்டு அனைத்து சாதுக்களுக்கும் உணவு சமைத்து பரிமாறி என் ஆன்மீக பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். ஓஹோ, ரொம்ப நல்லதுப்பா.
சரி சரி, எல்லோரும் வந்திருக்கீங்க, வாங்க எல்லோரும் இறைவனை வணங்கிவிட்டு மடத்தில் பாடுபவர்களோடு சேர்ந்து நாமும் பாடுவோம். அதற்கு பிறகு அனைவருக்கும் உணவு சமைத்து பரிமாறுவோம். சரிப்பா, நாங்களும் அதற்காகத்தானே வந்திருக்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. மன்னாதன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன மருமே. ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையில் சந்நியாச வாழ்வு மேற்கொண்டிருந்த சுப்பையா நாடார் அவர்களே சுப்பையா தர்மநிதியின் பொறுப்பாளராகவும் இருந்து வந்தார். அதனை ஆறுமுகசாமி அவர்களே நிர்வகித்தும் வந்தார். 1943ஆம் ஆண்டு ஒரு நாள் மடத்தில் பெரியவரும் அவரது உதவியாளரும் மட்டுமே இருந்தனர். ஐயா, நீங்கள் இன்னும் தூங்க செல்லவில்லையா? நடு இரவு ஆகிவிட்டதே. சிவபுராணம் பாடிவிட்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு நானே சென்று படுத்துக்கொள்வேன். நீ போய் தூங்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமணித்தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஐயா, திருவண்ணாமலைக்கு வந்து துறவரம் மேற்கொண்டு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாளும் இப்படி நடு இரவில் பாடியதில்லையே. இன்று ஏன் வித்தியாசமாக நடு இரவில் பாடுகிறார்? ஏதும் செய்கிறதோ என்று தெரியவில்லையே. சரி சரி, அரிக்கன் விளக்கை நன்கு தூண்டிவிட்டு நாமும் அருகிலேயே உட்கார்ந்திருப்போம். ஐயா ஐயா, என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு? எழுந்திருங்கள் ஐயா, எழுந்திருங்கள். ஐயோ, ஐயா இறைவனடி சேர்ந்து விட்டாரே. நான் என்ன செய்வேன்? மழை வேறு விடாமல் பெய்து கொண்டிருக்கிறதே. உறவினர்களுக்கு தந்தி கூட அனுப்ப முடியாதே. எம்பெருமானே, நான் என்ன செய்வேன்? 3 நாட்கள் கழித்து உறவினர்கள் தகவல் அறிந்து விரைந்தார்கள். மலையடி வாரத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி அப்பாவுக்கு சமாதி கட்டி ஒரு சிவலிங்கத்தையும் வைத்தார் ஆறுமுகசாமி நாடார். திரு அரி அ சுப்பையா நாடார் திருமதி அண்ணம்மாள் தம்பதியரின் மறைவிற்கு பின் அவர்தம் பங்கு சொத்தையும் வாரிசுகள் 4வரும் சுப்பையா தர்மநிதிக்கே வழங்கினர். 1960ஆம் ஆண்டு ஆறுமுகசாமி ஐயாவை பார்க்க மாநகரின் புகழ்பெற்ற ஆங்கில பேராசிரியர் சீனிவாச ராகவன் வருகிறார். ஐயா ஐயா. வாங்க ராகவன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்ல சுகம்தானே? நல்ல சுகம்தான் ஐயா. என்ன இந்த பக்கம்? ஒரு முக்கியமான விஷயமாக உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா ராகவன் சார்? சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம். இப்போ சொல்லுங்க ராகவன் சார். தூத்துக்குடியில் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. சரி, அதற்கு ஏதேனும் நிலமோ நன்கொடையோ வேண்டியுள்ளதா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம் ஐயா. 15 ஏக்கர் நிலம் அரசாங்கமே கொடுத்துவிடும். கல்லூரி நடத்துவதற்கு சரியான நபரை தேடுகிறார்கள். உடனே எனக்கு உங்கள் நினைவுதான் வந்தது ஐயா. சுப்பையா வித்யாலயம் பெண்கள் பள்ளியை மிகச் சிறப்பாக நிர்வகித்து வருகிறீர்கள். கூடவே ட்ரஸ்டும் இருப்பதால்
எளிதாக அனுமதி வாங்கி கல்லூரியை தொடங்கலாம். ரொம்ப நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கீங்க ராகவன் சார். நான் சகோதரர்களுடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவை சொல்கிறேன். மிக்க நன்றி ஐயா. சரி ராகவன் சார், சென்று வாருங்கள். சகோதரர்களின் விருப்பத்தோடு உடனடியாக ஊருக்கு நடுவே கட்டடத்துடன் கூடிய இடம் வாங்கப்பட்டு 1962 அவர்களின் தாயார் அன்னம்மாள் பெயரில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தொடங்கப்பட்டது. திருச்செந்தூர் சாலையில் அரசு வழங்கிய 15 ஏக்கர் நிலத்தில் பின்னாளில் திரு டி கணேசன் அவர்கள் சுப்பையா தர்மநிதியின் அறங்காவலராக இருந்தபோது மிகச்சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கல்லூரியை வளர்ச்சியடைய செய்தார். அவர் தேவலோகத்தின் விஸ்வகர்மாவை போல பள்ளி கட்டடங்களையும் உலகளாவிய தரத்திற்கு மேம்படுத்தி நர்சரி வகுப்பில் நுழையும் பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் தரமிக்க கல்வி பயில வழிவகை செய்து தம் முன்னோருக்கு பெருமை சேர்த்தார். தற்போது 4ஆம் தலைமுறை வாரிசுகளால் சுப்பையா தர்மநிதியும் கல்வி நிறுவனங்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தனித்துவத்துடன் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. தர்மநெறி காட்டிய தன்னிகரற்ற தவச்சீலராம், ஆன்மீகம் போற்றிய அப்பழுக்கற்ற அன்னலாம், பெண் கல்வி போற்றிய பெருந்தகையாளராம் திரு அரி சுப்பையா நாடார் அவர்களின் வழி நடந்து நம் பள்ளிக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்போம். நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. எத்தனை பேருக்கு இப்படி வாழும்